ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1 நமக்கு 7th ஓல்டு புக்கில் இயல் 1க்கு புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயல் பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க துல்லம். துல்லம் எப்படி அழைக்கப்படுகிறது? தண்டிலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது திருவிகா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் இருக்க பாக்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. 430 பாக்களை கொண்டது. அடுத்தது கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. வன்மையை உயிரில் வைத்த இந்த அடியில் வன்மை என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைத்தன்மை. அடுத்தது பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருக்குறளில் கேட்கப்பட்ட கேள்விகள். குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்கு. பாருங்க, உலகம் ஈர்க்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதுனால திருக்குறள் என்ன சொல்றாங்க? உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது. அடுத்தது கோடிட்ட இடத்துல உரிய விடையை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. உடல் நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மை வெளிப்படுத்துவது அப்படின்னா வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுறதா என்ன சொல்றாங்கன்னா வாய்மை அப்படின்னு சொல்றாங்க. பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. யாதெனின் யாது கூட்டல் எனின் பொய்யாது ஒழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் புறம் தூய்மை புறம் கூட்டல் தூய்மை. அடுத்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நெஞ்சை சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நெஞ்சுன்னு சொல்லி வரும். புகழிலையை சேர்த்து எழுதணும்னா புகழ் கூட்டல் இல்லை. சேர்த்து எழுதணும்னா புகழ் இல்லைன்னு சொல்லி வரும். செம்மொழி தமிழில் கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க. உலகில் மிக பழமையான நிலப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் கம்மியாக தான் இருக்குது. 3வது, எல்லா மொழிகளும் எழுத்துக்களும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். அடுத்தது பாருங்க, புலவர்கள் செயலுக்கு சிறப்பு சேர்க்க ஓமை உருவகம் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். அடுத்தது உரிய விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தாய்மொழி. அம்மையப்பன் என்ன சொல் வழங்கும் நாடு அப்படின்னு நாஞ்சில் நாட்டில் தான் சொல்லுவாங்க. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. இலக்கணத்தில் சார்பெழுத்துக்களோட வகைகள் அதில் பார்க்கலாம். புக் பேக்கு. கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்தெழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுதம் டேஸ் எழுத்து வகையை சார்ந்தது அப்படின்னா சார்பெழுத்து. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. லாஸ்ட்டாக பேஜ் நம்பரில் 22 இது கொடுத்துருப்பாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவாங்க? தலக்காணின்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் தலையணை. வேர்வை வியர்வை. ஊடு அப்படின்னா வீடு. விலை அப்படின்னா விலை. தண்ணி அப்படின்னா தண்ணீர். விளக்கு அப்படின்னா விளக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட ஃபஸ்ட் இயரோட புக் பேக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் இயர் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.